வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ஒரு புது வீடியோ சீரீஸ் பார்க்க போகிறோம். SQL ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ சீரீஸில் RDBMS ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸில் நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், C#, C, ஜாவா, C++, 4 லாங்குவேஜில் எதில் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். பேசிக் கோர் ப்ரோக்ராமிங் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்தது RDBMS ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் SQLக்கு தேவையான கோர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ சீரீஸுக்கான ப்ராக்டிக்கல் டெமோ தான் இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம், SQL ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த வீடியோ சீரீஸை பார்க்காம இருந்தீங்கன்னா, RDBMSஸை பார்க்கலன்னா அந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ சீரீஸுக்கு வாங்க. ஏன்னா இங்கே நான் கோர் கான்செப்ட்ஸை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுலேயே நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 22 வீடியோவோ என்னவோ நம்ம அதில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு 10 to 12 hours வீடியோ நம்ம அதில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன்ஸும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் தான் நம்ம SQL ஃபண்டமெண்டல்ஸில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சில கோர் கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ SQLும் பார்த்தோம்னா நம்ம T-SQL, டிரான்சாக்ட் SQL அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம்னா இஃப் எல்ஸு, கண்டிஷனல்ஸு, லூப்ஸு, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸும் நம்ம இங்கே டீல் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்ஸு, ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பேசிக் ப்ரோக்ராமிங், அந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கான வீடியோ சீரியஸும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கான்செப்ட் இங்கே கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா நான் திரும்ப இங்கே கண்டிஷனல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம இங்கே கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷனும் ரோட் மேப்பும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாகவே ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம என்ன படிக்க போகிறோம், இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத கவர் பண்ணக்கூடிய ரோட் மேப், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே இப்போ நம்ம டீல் பண்ண போகிறது அப்படிங்கிறது SQL ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். RDBMSக்கான கோர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக பார்க்கப்படுறது. ஸோ அப்போ RDBMSல டேபிள் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, கொரி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த SQL அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறது ANSI ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய SQL. ரைட். ஸோ ANSIயில் இருந்து SQLக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ANSI SQL தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் பார்க்குறோம் அப்படிங்கிறது இட் டசன்ட் மேட்டர். இப்போ நான் ஃபாலோ பண்ண போகிறது மைக்ரோசாஃப்டினுடைய SQL சர்வரில். பட் இதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. நீங்கள் ஆரக்கிளோட SQL யூஸ் பண்ணலாம், MySQL அப்படிங்கிற SQL யூஸ் பண்ணலாம், அதில் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு இருக்கு, அது யூஸ் பண்ணலாம். போஸ்ட்கிரி SQL அப்படின்னு இருக்கு, அது யூஸ் பண்ணலாம். பட் எல்லா SQLுமே இந்த ANSI ஸ்டாண்டர்டுக்கு அடியில் கொண்டு வந்தாச்சு. ஸோ அதனால் மோஸ்ட் காமன் கொரீஸ், 99.9% ஆஃப் த கொரீஸ் நம்ம பார்க்கறது எல்லாமே எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நான் கொடுக்க போகிற அந்த இன்ஸ்டாலேஷனுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன், ரைட், எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், கான்ஃபிகர் பண்ண போகிறோங்கிறது நான் SQL சர்வருக்கு தான் கொடுக்க போகிறேன். மைக்ரோசாஃப்டினுடைய SQL சர்வருக்கு தான் கொடுக்க போகிறேன். மீதி வேறு எதையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டாக்குமெண்டேஷனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது இருக்கும். நான் டவுன்லோட் லிங்க்ஸ் எல்லாத்துக்குமே காட்ட போகிறேன். பட் நான் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண போகிறது MS SQL சர்வர் மட்டும்தான். ரைட். அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேஸில் ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறது, அந்த GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், எந்த இன்டர்ஃபேஸில் இருந்து நம்ம கொரி எழுதுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் லாங்குவேஜுக்கு லாங்குவேஜ் மாறுபடும். ரைட். அப்போ ஆரக்கிளில் வேறு மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுப்பாங்க, MySQLல வேறு மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுப்பாங்க. ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் கொரி அப்படிங்கிறது நம்ம எழுதக்கூடிய SQL கொரீஸும் கமாண்ட்ஸும் பார்த்தோம்னா 99.9% ANSI ஸ்டாண்டர்டுக்கு அடியில் வந்தது. அதனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் MS SQL சர்வர் 2022 அதில் ஒர்க் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படின்னு ஒரு ஃப்ரீ எடிஷன் இருக்குது, அதில் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி RDBMSஸும் சரி SQLும் சரி, என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் ப்ரொஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணாலும், கோர் ஐடியில் ப்ரோக்ராமிங் சைடில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் சைட் போனாலும் சரி, பேக் அண்ட் வந்தாலும் சரி, டேட்டா சயின்ஸ் போனாலும் சரி, SQL டெவலப்பர்னே வந்தாலும் சரி, ரைட், டேட்டா அனாலிசிஸ், எல்லாத்துக்குமே
இந்த SQL ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோர் ரிக்குயர்மெண்ட்டாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது மோஸ்ட்லி 99% வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் கோர்ஸு. நான் கோடை டைப் கூட பண்ண போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப லெபோரியஸாக இருக்கும். நிறைய கொரீஸு, நிறைய வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணி தான் காட்ட போகிறேன். ரைட், இதுக்கான கோட் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுடைய GitHub ரெபாசிட்ரியில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது எல்லா கமாண்டையும் டைப் பண்ணி பாருங்கள். நான் ரன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ரன் பண்ணாதீங்க. ரைட், நான் அதை ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ நான் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும், மசில் மெமரியில் அது வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை டைப் பண்ணி ஒரு வாட்டி ரன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ ரோட் மேப்புக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் டச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அந்த ரோட் மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். SQL Fundamentals, Introduction and Roadmap. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருக்கோம், இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரோட் மேப் அப்படிங்கிற வீடியோவில் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படின்னு சொன்னோம், MS SQL அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2022 ரிலீஸ் ஆன வேர்ஷனுக்கான எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் வேறு என்னென்ன எடிஷன்ஸ் இருக்குது அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த எக்ஸ்பிரஸ் எடிஷன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கக்கூடிய எடிஷன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கான GUI எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிறது தான் அதுக்கான கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இது லோக்கல் சிஸ்டமு, ரிமோட் சிஸ்டமு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரிமோட் சர்வரை கூட நீங்கள் இந்த GUIயில் இருந்து அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேசிக் DML, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இன்சர்ட், அப்டேட்டு, டெலீட்டு, பேசிக் செலக்ட்ஸு, அது எப்படி செய்கிறது, ஃபண்டமெண்டல் SQL கொரீஸ். அதுக்கப்புறம் ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், DDL அப்படின்னு சொல்லுவோம், கிரியேட்டு, ஆல்டரு, ட்ராப்பு அப்படிங்கிறது. ரைட், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், ஒரு டேபிளை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, டேபிளோட ஸ்ட்ரக்சரை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் DDLல பார்ப்போம். அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ இதுக்குள்ளேயே நிறைய சப்கொரீஸ் எப்படி எழுதுறது அப்படின்ற ஒவ்வொரு கிளாஸும், ஃபில்டர் எப்படி பண்ணுறது, பேட்டர்ன் மேட்சிங் எப்படி பண்ணுறது, அதெல்லாம். அதுக்கப்புறம் SQL ஜாயின்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் ஜாயின் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், அந்த ஜாயின்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்தது சார்ட்டிங். ஸோ இதுலேயே நம்ம குரூப்பிங்கு, அக்ரிகேஷன்ஸு அதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிசல்ட்ஸ் எப்படி லிமிட் பண்ணுறது அப்படின்றதும் பார்ப்போம். SQL வியூஸ், டேபிள் மாதிரியே வியூ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, விர்ச்சுவல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸுக்காக நம்ம வியூஸை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ வியூஸ் எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வேரியபிள்ஸ், SQL அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எல்லாமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பேக் எண்ட்லேயே நம்ம தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, வேரியபிள்ஸ் எப்படி டைப் கன்வர்ஷன் பண்ணுறது, வேரியபிள்ஸினுடைய அவுட்புட்டை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நல் வேல்யூஸ், ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே RDBMSல படிக்கும்போதே நம்ம நல் அப்படின்னு டீல் பண்ணும்போது, ரைட், அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது SQLல அப்படின்னு சொன்னோம். 3 பாயிண்ட் லாஜிக்னே சொன்னோம். லாஜிக்கே ட்ரூ, ஃபால்ஸ், நல் அப்படின்னு 3 பாயிண்டாக பார்க்கப்படும் SQLல வரும்போது. ஸோ அந்த நல் வேல்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ப்ராப்பராக, அதுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை டீல் பண்ணுவோம். பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ், SQLக்குள்ளேயே பில்ட்இன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டீல் பண்ண போகிறோம். இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸுனுடைய நேம் வேணும்னா 1-2 பிளாட்ஃபார்மில் வேறு மாதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆரக்கிளில் வேறு மாதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, MySQLல வேறு மாதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்பலாம் சேஞ்ச் ஆகாது. மேபி கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரு, ஒரு சிங்குலர் ப்ளூரல் இப்படி தான் மாறுமே ஒழிய, ஏன்னா கான்செப்ட் அதே தான் இருக்க போகுது. ஸோ மேபி, பட் இதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் இருக்குது. ரைட், 1-2 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் மாதிரி இருந்ததுன்னா நான் அதை அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ரைட், ஸோ அடுத்தது கண்ட்ரோல் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் வந்து நம்ம இஃப்எல்ஸு, லூப்ஸு, ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம கண்டிஷன்ஸ் அண்ட் லூப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே லூப்பெல்லாம் உண்டு.
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற மாதிரியே. ஸோ அதை பற்றி இங்கே டீல் பண்ணுவோம். அதனால தான் நான் ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே நான் ஜஸ்ட் டெமோ தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. லூப்னா என்ன, கண்டிஷன்னா என்ன நீங்கள் நான் சொல்லித்தர போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு, ரைட், இன்சர்ட்டே நிறைய விதமாக செய்யலாம். ஸோ அந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு பல்காக எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ஃபைல்லேருந்து எப்படி ரீட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். SQL யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் டேபிள்ஸை கம்பைன் பண்ணி ஜாயின் வேற யூனியன் வேற. ஸோ SQL யூனியன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக விண்டோ அண்ட் ரேங்கிங் ஃபங்க்ஷன், எஸ்பெஷலி நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்கன்னா இந்த ரேங்கிங் அண்ட் விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ இது நார்மல் டெவலப்பர்ஸுக்குமே, அப்போ நான் 6 பேஜில் எழுதக்கூடிய ஒரு கொரியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் எழுதிடலாம். கரெக்டான விண்டோ ஃபங்க்ஷன்ஸும் ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணோம்னா. இது இல்லாமல் எழுதுனா அது அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ரேங்கிங் அண்ட் விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இண்டெக்ஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, கொரி ஆப்டிமைசேஷன்னா என்ன, அதுக்கான வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் T-SQLனு சொல்ல போகிறோம். ஸோ இது வரைக்கும் எல்லாமே காமனாக தான் இருக்கும், ரைட். இந்த T-SQL அப்படிங்கிறது டிரான்சாக்ட் SQL அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சாக்ட் SQL அல்லது T-SQL இன் ஷார்ட் இப்படி சொல்லக்கூடியது. ஆரக்கிளில் இதை PL/SQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக பார்க்குறது SQL PL/SQLனு. ஸோ இங்கே அதை டிரான்சாக்ட் SQL அப்படின்னு சொல்கிறாங்க, T-SQLனு. ஸோ இதில் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் எப்படி எழுதுறது, ட்ரிகர்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத டீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த லாங்குவேஜஸ்க்கு நடுவில், ஸோ ஆரக்கிளுக்கும் MySQLக்கும் இங்கே இருக்கக்கூடிய SQLக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறோங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் வேறையாக இருக்கும், ரைட். ஆனால் இதுக்குள்ளேயும் நம்ம நார்மல் SQL கொரி தான் எழுத போகிறோம். இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ரைட். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுகிற கோடு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு இருக்கு இல்லையா, எப்படி ஒரு ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ட்ரிகரை கிரியேட் பண்ணுறது, அதுக்கான சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா PL/SQL ஆரக்கிளுடையது, T-SQL அப்படிங்கிறது இங்கே நம்ம SQLல யூஸ் பண்ணக்கூடியது, MS SQL சர்வரில் யூஸ் பண்ணக்கூடியது, ரைட். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸ் பார்க்க போகிறோம். கடைசியாக எப்பயும் போல் நம்மளுடைய ப்ராக்டிஸும் மசில் மெமரியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்காகவும் கொஸ்டின் செட்ஸு பார்க்க போகிறோம். ஸோ SQLலையும் கொஸ்டின் செட்ஸ் இருக்கும், ஸ்டோர்டு ப்ரொசீஜரில் ஒரு கொஸ்டின் செட் இருக்கும், ட்ரிகரில் ஒரு கொஸ்டின் செட் இருக்கும். அதே மாதிரி சேலஞ்சஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸை நம்ம சேலஞ்சஸாக கொடுப்போம். ஸோ அந்த ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எப்படி ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் எழுதுறீங்க, நீங்கள் எப்படி ட்ரிகர்ஸ் எழுதுறீங்க, ரைட். அந்த மாதிரியான சேலஞ்சஸும் இந்த வீடியோ சீரீஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், ரைட். ஸோ அப்போ இந்த வீடியோ சீரீஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி, SQL ஃபண்டமெண்டல்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கையும் RDBMS ஃபண்டமெண்டல்ஸையும் தரவாக வாட்ச் பண்ணிவிட்டு அதில் கொடுத்த எக்ஸசைசஸ்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட். ஸோ ஏன்னா இங்கே நம்ம கோர் கான்செப்ட்ஸை திரும்ப ரீஐட்ரேட் பண்ண போகிறதில்ல, டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. அதே மாதிரி இதில் நான் கொடுக்கக்கூடிய டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன், ரைட். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா இல்லாட்டி ரொம்ப டைம் எடுக்கும். SQL அப்படிங்கிறது டிடிஎஸ்ஸாக இருக்கும், நிறைய கமாண்ட்ஸ் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் பட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அதை டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட்டும் நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன், ரைட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலோட டீட்டெயில்ஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, ரைட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.